புதுச்சேரியில் அரசு ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் ஒப்பந்த பள்ளி ஆசிரியர்களின் 32வது நாள் தொடர் போராட்டம் நடைபெற்றது. ஒரு சிறப்பு பார்வை. இன்று பிப்ரவரி 21, 2026 சனிக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை புதுவை சுதேசி காட்டன் மில் அருகில் புதுவை அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு கௌரவ தலைவர் திரு டி.ஆர். சேஷாசலம் அவர்கள் தலைமையில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. பள்ளி கல்வித்துறையினால் முறையாக ஒப்பந்த அடிப்படையில் பணியமர்த்தப்பட்ட ஆசிரியர்களான கெஸ்ட் லெக்சரர், கெஸ்ட் டிஜிடி சப்ஜெக்ட், கெஸ்ட் டிஜிடி லாங்குவேஜ், கெஸ்ட் பால சேவிகா ஆகியோர்களுக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் விரைவில் நிரந்தரமாக பணி அமர்த்திட நியமன ஆணை வழங்கிட நடவடிக்கை எடுத்திட வலியுறுத்தி ஆசிரியர் சங்கங்களின் அனைத்து பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டு தொடர் போராட்டத்தினை நடத்தி வருகின்றனர். இன்று இந்த போராட்டமானது 32வது நாளாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பல்வேறு சமூக அமைப்புகள் முன்னின்று போராட்டத்திற்கு வலு சேர்த்தனர். நன்றி. மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன், புதுச்சேரி. வணக்கம். காலையில் சார் பேசும்போது சொன்னார், தலைமை செயலாளர் நம்மளை கான்ட்ராக்டில் எடுத்ததால் அவர் ஒத்துக்கலை, ரெகுலரில் நிறைய பேர் போட்டி போடுவாங்க, அவங்க கூட வந்தால் மட்டும்தான் நாங்கள் கன்சிடர் பண்ணப்படுவோம் அப்படின்னு சொன்னார். பதியை நான் சொல்கிறேன். 2016 அதுலேருந்து இந்த விஷயம் ஓடிட்டுருக்கு. 2019, 20 இந்த மாதிரி டைமில் தான் எக்ஸாம் கடைசியாக வந்துச்சு. கடைசியாக எப்போ கால்பர் பண்ணாங்கன்னு பார்த்தா 2006 பண்ணியிருக்காங்க. 2006 16 முடிஞ்சு 3 வருஷம், அதாவது 13, 14 வருஷம் கழிச்சு தான் இந்த மாதிரி ஒரு ஆஃபரே எங்களுக்கு கிடைச்சிது. அதுவுமே கான்ட்ராக்டில் தான். ரெகுலரில் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் கேன்சல் ஆகி அப்போ இந்த 14 வருஷத்தில் அந்த படித்தவங்க எல்லாருமே தான் இதில் போட்டி போட்டிருப்பாங்க. உங்களோட சட்ட திட்டத்துக்கு யார் யாரெல்லாம் உட்பட்டு இதில் போட்டி போட முடியுமோ அவங்க எல்லாருமே தான் இதில் போட்டி போட்டிருப்பாங்க. இதில் நிறைய முறைகள் கையாண்டாங்க. இப்போ கவர்மெண்ட்ல படித்தவங்க மட்டும்தான், அதாவது டயட்ல இந்த கோர்ஸ் எடுத்தாங்க, ECCE Early Childhood Care and Education அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ஸ் கவர்மெண்ட் வரைக்கும் தான் சீட் அலாக்கேட் இருக்குமே இந்த படிக்கிறதுக்கு. அப்போ இந்த படிப்பு படிக்க நிறைய பேர் முன் வரல. இப்போ தலைமை செயலாளர் சொல்றாரு, இது நிறைய பேர் போட்டி போடாத ஒரு பரீட்சை அப்படின்னு. இது LDCயோ UDCயோ கிடையாது. போராட்டம்
மிக்க போராட்டம் முதல்வரே புதுச்சேரி முதல்வரே ரங்கசாமி முதல்வரே என்ஆர் முதல்வரே காலத்தை கடத்தாமல் நேரத்தை கடத்தாமல் உடனே சொல்லாதே சாக்கு போட்டு சொல்லாதே முதன்மை செயலரே எடுத்துக்காது அதிகாரத்தை எடுத்துக்காது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் ஆட்சியை பணியிடம் செய்வதற்கு டிஆர்எஸ் ஆலோசனைப்படி போட்டிடு பணி நிறுவன ஆணையினை